இந்திய டெஸ்ட் அணிக்கு புது கேப்டனாக பொறுப்பேற்ற சுமன் கில் அவர்கள் சிறப்பாக அணியை வழிநடத்தி இங்கிலாந்துல 2-2 அப்படின்னு சமன் செய்ய உதவினாரு. இதனால இனி சுமன் கில்லுக்கு ரெகுலர் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்திய அணி பாத்தீங்கன்னா 2027ஆம் ஆண்டு வரைக்கும் பங்கேற்க உள்ள 13 கிரிக்கெட் தொடர்கள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா ஆசிய கோப்பை T20 ஃபார்மேட்ல நடைபெற உள்ளதாம். ஆசிய கோப்பை 2025 தொடர் செப்டம்பர் 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததாக மேற்கிந்திய தீவுகள் தொடர். இந்தியா வர மேற்கிந்திய தீவுகள் அணி அக்டோபர் 2 முதல் 14 தேதி வரை 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல பங்கேற்கிறாங்க. அதுக்கடுத்ததாக ஆஸ்திரேலியா தொடர். ஆஸ்திரேலியா செல்ல இருக்கும் இந்திய அணி அங்கு முதல்ல 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரிலும் பிறகு 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரிலுமே பங்கேற்க இருக்காங்க. இந்த தொடர் அக்டோபர் 19 முதல் நவம்பர் 8 வரை நடைபெறும். அடுத்ததாக சவுத் ஆப்பிரிக்கா தொடர். ஆஸ்திரேலியா தொடர் முடிந்தவுடனேயே இந்தியா வர சவுத் ஆப்பிரிக்கா நவம்பர் 14 முதல் டிசம்பர் 19 வரை விளையாட இருக்காங்க. இதுல 2 டெஸ்ட் 3 ஒரு நாள் 5 T20 போட்டிகள்ல பங்கேற்று விளையாடவுமே இருக்காங்க. அடுத்து நியூசிலாந்துக்கு எதிராக 3 ஒரு நாள் 5 T20 போட்டிகள். அதன் பிறகு ஆப்கானிஸ்தான் தொடர். ஆப்கானிஸ்தானுடன் பாத்தீங்கன்னா 3 ஒரு நாள் போட்டிகள் மட்டுமே விளையாட இருக்காங்க. அதன் பின்னர் இங்கிலாந்துடன் பாத்தீங்கன்னா 5 T20 போட்டிகளும் 3 ஒரு நாள் போட்டிகளுமே விளையாட இருக்காங்க. அதன் பிறகு இலங்கையுடன் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாட இருக்காங்களாம். அதன் பிறகு மீண்டுமே ஆப்கானிஸ்தானுடன் 2026 செப்டம்பர் மாதத்துல 3 ஒரு நாள் தொடர் 5 T20 போட்டிகளுமே விளையாட இருக்காங்களாம். அதன் பிறகு நியூசிலாந்துடன் பாத்தீங்கன்னா 2026 அக்டோபர் இறுதியில 5 T20 போட்டிகள், 3 ஒரு நாள் போட்டிகள், 2 டெஸ்ட் போட்டிகளிலுமே இந்திய அணி விளையாட இருக்காங்க. சோ பிறகு இலங்கையுடன் பாத்தீங்கன்னா 2026 டிசம்பர்ல 3 ஒரு நாள் தொடர் 3 T20 போட்டிகளிலுமே பங்கேற்க இருக்காங்க. சோ ஆஸ்திரேலியா தொடர் பாத்தீங்கன்னா 2027ஆம் ஆண்டு ஜனவரியில இந்தியா வராங்க. இந்தியாவுடன் பாத்தீங்கன்னா 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல பங்கேற்க இருக்காங்க. சோ 2027 வரைக்குமே இந்திய அணி விளையாட போற அனைத்து போட்டிகளுமே இவைதான். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.